போறோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் தான் பார்க்க போறோம். நம்மளுடைய பழைய வீடியோஸ்ல பிரசன்ட் டென்ஸ் எப்படி பேசுறதுக்கு அந்த கிராமர் யூஸ் பண்ணணும், அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் எப்படி பேசணும்னு எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ் பார்த்துட்டு அதுக்கு பேசக்கூடிய கிராமர் பார்த்துட்டு வர வீடியோஸ்ல அதோட கான்வர்சேஷன்லாம் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை பேசுகிறத பொறுத்த வரைக்கும் ஃப்ளூயன்சி தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பேசணும் கிடையாது, ஷார்ட்டாக பேசினா போதும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ என்ன பார்க்க போனால் பாஸ்ட் இன்ஃபினிட் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பாஸ்ட் இன்ஃபினிட் அப்படிங்கிற நம்ம அகாடமிக் புக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் an action which took place in the past. ஸோ ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்டில் இறந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை இப்போ நம்ம வெளிப்படுத்துறதோ நம்ம என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா பாஸ்ட் இன்ஃபினிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தோனி பிளேட் ஃபார் சிஎஸ்கே. தோனி என்ன செஞ்சாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்காக விளையாண்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இல்லை குமார் ஸ்டடிட், குமார் வந்து படித்தான் அப்படிங்கிற சொல்கிறது. அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டினியூஸ் டென்ஸ்னாலே தொடர்ந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறத நம்ம கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவோம். கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாலே அந்த ஆக்ஷன் வேர்ப் என்னவா வந்துடும் அப்படின்னா ஐஎன்ஜியோட வந்துடும். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்க அந்த ஆக்ஷன் கோயிங் ஆன் அட் சம்டைம் இன் த பாஸ்ட். ஸோ வந்து பாஸ்ட்ல தொடர்ந்து கொஞ்ச நேரம் அந்த விஷயம் நடந்துகிட்டே இருந்திருக்கு அப்படின்னா அதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எக்ஸாம்பிள் தோனி வாஸ் பிளேயிங் ஃபார் சிஎஸ்கே. தோனி என்ன செஞ்சாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்காக விளையாண்டுக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றது. அடுத்தது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் யூஸ் டு டினோட் த ஏர்லியர் ஆக்ஷன். இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்ஷனை வந்து சொல்றது தான் வந்து என்ன அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். தோனி ஹேட் பிளேட் ஃபார் சிஎஸ்கே. தோனி என்ன செஞ்சாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்காக விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. ஐ ஹேட் விசிட் த டெம்பிள். நான் இப்படி கோயிலுக்கு போயிருக்கேன். ஸோ நம்ம இதெல்லாமே முன்னாடியே செஞ்சுட்டோம். சார் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன், தோனி விளையாண்டது எல்லாமே முன்னாலே நடந்துருச்சுனால இது என்ன சொல்லியிருக்காங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்கும்போது ஹேவ் ஹேஸ் ரெண்டுமே வந்திருக்கும். இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம பார்க்கும்போது இதில் வந்து எல்லாத்துக்குமே என்னதான் ஹேட் மட்டும்தான் வரும். அடுத்தது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஸோ கண்டினியூஸ் டென்ஸும் பெர்ஃபெக்ட் டென்ஸும் சேர்ந்து வர்றது தான் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இட் இஸ் யூஸ் டு டினோட் an action that began in the past and continued up to the time. ஸோ ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணாங்க முன்னாலே ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. கண்டினியூஸ் டென்ஸ்னால் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கீழே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கீழே என்னதான் வருது அப்படின்னா ஒரு ஆக்ஷன் வந்து முன்னாலே ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கிறது தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தோனி ஹேட் பீன் பிளேயிங் ஃபார் சிஎஸ்கே சின்ஸ் 2008. ஸோ 2008லேருந்து இப்போ வரைக்கும் தோனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்காக விளையாண்டுட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் என்னது இதுக்கு வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கலாம், எத்தனை வருஷம் தெரியாது. ஸோ அப்படி அதுதான் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தான் இன்னைக்கான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். கிராமர் நம்ம சுருக்கமாக எப்படி பேசுறதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் இதை பற்றி கான்வர்சேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.